என்னை அறிமுகம் செய்து வைத்தமைக்கு நன்றி ஸ்ரீதரன் அவர்களே. மாதவி சிவசீலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மன்னிக்கவும், சிவலீலன் அவர்களை அழைக்கின்றோம். பரபரப்பான லண்டன் வாழ்க்கைக்கு மத்தியில் இந்த அழகிய ஞாயிறு மாலை பொழுதை 7 கடல் கன்னிகளோடு செலவழிப்பதற்காக அல்லது அர்ப்பணிப்பதற்காக இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியராக பாடசாலை சார்ந்த கல்வி சம்பந்தமான கூட்டங்கள், கருத்தரங்குகளுக்கு மட்டுமே தலைமை தாங்கி வழிநடத்தி சென்ற அனுபவத்தை தவிர இப்படியான ஒரு தமிழ் நூல் விமர்சன கூட்டத்துக்கு தலைமை தாங்குவது எனக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு விடயம். இருந்த போதிலும் இது எனது முதல் அனுபவம் ஆக இருந்த போதிலும் தமிழ் இலக்கியத்துறையில் எனக்கு இருக்கும் பற்று காரணமாகவும் தமிழ் நூல்களை வாசிப்பதில் எனக்குள்ள ஆர்வம் காரணமாகவும் இவ்விமர்சன கூட்டத்துக்கு தலைமை தாங்குவதற்கு உடன்பட்டேன். அது மட்டுமல்லாமல் வேறு 2 முக்கிய காரணங்களும் இருக்கின்றன. முழுநேர ஆசிரியர் பணியில் மூழ்கி போனதால் அது தொடர்பான கல்வியும் கற்பித்தலும் எனது வாழ்க்கையாகி போனது. அடிக்கடி என் மனதில் நான் சிறிது சிறிதாக இந்த தமிழ் பேசும் நல்லுலகிலிருந்து விலகிச் சென்று போவதாக ஒரு ஆதங்கம் இருந்து வந்துள்ளது. அந்த ஆதங்கத்தை குறைப்பதற்கான ஒரு வழியாகவும் இச்சந்தர்ப்பம் அமையும் என எண்ணினேன். அது மாத்திரமல்லாமல் நான் புரிந்து கொண்ட கருத்துக்களுக்கும் இந்த நூலை வாசித்ததன் மூலம் அந்த சிறுகதைகளை நான் புரிந்து கொண்ட கருத்துக்களின் விடயங்களுக்கும் இம்மேடையில் வீட்டிற்கும் தமிழுலகில் ஆழமாக தடம் பதித்த இம்மூவருடைய விமர்சனங்களும் எனக்கு தீனி போடும் என்ற ஆர்வமும் இன்னொரு முக்கிய காரணம். ஸ்ரீதரன் அவர்கள் கூறியது போல இந்த 7 கடல் கன்னிகளின் ஆசிரியர் தமயந்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனாலும் அவருடைய நூலை வாசிப்பது இதுவே எனக்கு முதல் தடவை. இந்த நூலை வாசித்ததன் பிற்பாடு இந்த நூல் தந்த ஆதங்கமும் அதனை வாசித்து நான் பட்ட வேதனைகளும் அவருடைய ஏனைய கதைகளையும் கட்டுரைகளையும் எனக்கு இப்போது வாசிக்க தூண்டியிருக்கின்றது. 7 கடற்கன்னிகளின் ஆசிரியர் தமயந்தி அவர்கள் வேறு பல நூல்களை எழுதியுள்ளார். மிக ஜதார்த்தமான ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு நூல் இது. ஒரு போர் வீரரின் துப்பாக்கி முனையை விட ஒரு எழுத்தாளரின் பேனாமுனைக்கு வலிமை அதிகம் என்பதை முற்றுமுழுதாக நம்புவோள் நான். அதை எழுத்தாளர் தமயந்தியின் சிறுகதைகள் பறைசாற்றி நிற்கின்றன. இருந்த போதிலும் இந்நூலை நான் விமர்சிப்பதை விட இங்கு மேடையில் அமர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பேச்சாளர்களுடைய இந்த பணியை விட்டு விடுகிறேன். இவ்விடத்தில் 3 பேச்சாளர்களிடமும் ஒரு தயவான வேண்டுகோள். நீங்கள் மூவரும் உங்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்துக்குள் உங்கள் உரைகளை முடித்து வைத்து எனக்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று நம்புகின்றேன். லண்டனில் முற்போக்கு அரசியல் இலக்கிய விமர்சன உலகில் நன்கு அறியப்படும் தோழரும் இடதுசாரி அரசியலை கொள்கையாக கொண்டு ஒதுக்கப்படும் மக்களின் விடிவிற்கான போராட்டங்களில் தன்னை தொடர்ச்சியாக ஈடுபடுத்தி வருபவருமான வேலு அவர்களை விமர்சன விருதுக்கு அழைக்கின்றேன்.